ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஹவு மெனி டாய்ஸ். லெட் அஸ் லேர்ன். கவிதா அண்ட் ரவி மேக் டாய்ஸ் யூஸிங் கிளே. கவிதாவும் ரவியும் சேர்ந்து களிமண்ணை வச்சு பொம்மைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், ரவி சொல்கிறான், வி ஹாவ் மேட் டாய்ஸ். நம்ம பொம்மைலாம் செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கவிதா சொல்கிறா பாருங்க, ஷால் வி மேட்ச் ஈச் டாய் வித் இட்ஸ் பேர். நம்ம அந்த ஒவ்வொரு பொம்மையும் அதோட பேர் கூட நம்ம மேட்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு கவிதா கேட்குறா. அங்கே பாருங்கள், அந்த பானையை அந்த தட்டு கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் டன் ஒன், ட்ரை மேட்சிங் த அதர். அவங்க ஒன்று மேட்ச் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த கீழே கொடுத்துருக்கதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பவுலில் அந்த ஸ்பூனு கூட மேட்ச் பண்ணணும். 4 பவுலையும் இதே மாதிரி அந்த 4 ஸ்பூனு கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் லேர்ன். லெட் அஸ் ஃபைண்ட் who made more. Let us match them 1 to 1 to find who made more. அதாவது ரவி சொல்கிறான் பாருங்கள், யார் அதிகமாக செஞ்சுருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே கவிதா சொல்கிறா, நம்ம ஒன்று ஒன்றா மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் யார் அதிகமாக செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள், அந்த பேட்டும் பாலும். இப்போது நம்ம ஒவ்வொரு பேட்டும் பாலும் மேட்ச் பண்ணிட்டு வர வர எக்ஸ்ட்ரா ஒரு பேட் இருக்குது. அப்போது யார் அதிகமாக செஞ்சுருக்கா? ரவி. ஏன்னா ஒரு பேட் எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்படி தானே? அதனால் ரவி சொல்கிறான் பாருங்கள், ஐ ஹாவ் மோர் பேட்ஸ் தென் பால்ஸ். ஐ ஹாவ் லெஸ் பால்ஸ் தென் பேட்ஸ். ரவி சொல்கிறான், என்கிட்ட பாலை விட நிறைய பேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே கவிதா சொல்கிறா, என்கிட்ட பேட்டை விட கம்மியான பால்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் டூ. லெட் அஸ் பிக் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ். ஷால் வி மேட்ச் தம்? ஐ ஹாவ் மோர் சீட்ஸ். அதாவது இது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். குச்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா மணி வச்சுக்கலாம், இல்லைன்னா கல், இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கை நிறைய சீட்ஸ் எடுத்துகிட்டு அதை அடுக்கி வச்சுட்டு ஒன்று ஒன்றா மேட்ச் பண்ணுறாங்க, யார் எவ்வளோ எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா யார்கிட்ட மீதி இருக்கோ அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் விளையாடலாம். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க படத்தில் பாருங்கள், கவிதாட்ட தான் அதிகமான சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ் மேட்ச் 1 to 1. அதாவது இந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் நம்ம மேட்ச் பண்ணுறோம் பாருங்கள். 3 இருக்குது, அதே 3 மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த ஷர்ட்டும் ஸ்கர்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணுறோம். அந்த 4 ஷர்ட்டையும் அந்த 4 ஸ்கர்ட்டு கூட மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த 5 பென்சிலையும் 5 எரேசர் கூட இதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ் மேட்ச் 1 to 1 அண்ட் டிக் விச் இஸ் மோர். இப்போது எது அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒன்று ஒன்றா மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பெயிண்ட்டையும் அந்த ப்ரஷ்ஷையும் நம்ம மேட்ச் பண்ணுறோம். அப்போது நம்ம 5 பெயிண்ட் ப்ரஷ்ஷையும் 5 பெயிண்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஆனால் ஒரு பெயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அவங்க மேட்ச் பண்ணதில். அப்போது அந்த பெயிண்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போது அதில் டிக் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பொம்மையை மேட்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். அந்த சேர் கூட 4 பொம்மையும் 4 சேர் கூட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சேர் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ எது அதிகமாக இருக்குது? அந்த சேர், அப்படி தானே? அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது அந்த 5 பையனையும் அந்த கேப் கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அப்படி நம்ம மேட்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பாய் கிடைக்கும். அப்போது நம்ம அந்த பாயை டிக் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் அதிகமாக இருக்குது, அதில் தான் மீதி வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், மேட்ச் 1 to 1 அண்ட் டிக் விச் இஸ் லெஸ். இப்போ நம்ம ஒன்றொன்னையும் அது கூட மேட்ச் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த மங்கியையும் பனானாவையும் மேட்ச் பண்ணணும். 4 மங்கியை 4 பனானா கூட மேட்ச் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா என்ன வருது பாருங்கள், பனானா 1 எக்ஸ்ட்ரா வருது. அப்போது மங்கி தான் கம்மியாக இருக்குது, அதனால் அந்த மங்கியை டிக் பண்ணுறோம்.
அடுத்தது பாருங்கள், அந்த கேட்டையும் அந்த ஃபிஷ்ஷையும் மேட்ச் பண்ணுறோம். அந்த கேட்டை ஃபிஷ்ஷோட மேட்ச் பண்ணிகிட்டே வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கேட் இருக்குது. அப்போது எது கம்மியாக இருக்குது? ஃபிஷ், அப்படி தானே? அப்போ அந்த ஃபிஷ்ஷை நம்ம டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ் டிக் விச் இஸ் மோர். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறதுல எதில் அதிகமான குவான்டிட்டி இருக்கோ அதை வந்து நம்ம டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், எது அதிகமாக இருக்குது? ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்படி தானே? அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம டிக் பண்ணணும். அடுத்தது 4 பால் அதிகமாக 3 பால் அதிகமாக? 4 பால்ஸ் இருக்குது, அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணுறோம், அதுதான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிக் விச் இஸ் லெஸ். எதில் கம்மியாக இருக்குது பாருங்கள்? ஃபஸ்ட்டில் இருக்க கிரேப்ஸா, செகண்டில் இருக்க கிரேப்ஸா? செகண்டில் இருக்கிறது, அப்படி தானே? அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம், ஏன்னா அதில் தான் கம்மியாக இருக்குது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது. அடுத்தது ஃபஸ்ட்டு இதில் 6 பூ இருக்குது, அடுத்ததில் 5 பூ இருக்குது. அப்போ எது கம்மி? அந்த 5 பூ இருக்கிறது, அப்படி தானே? அப்போது அந்த பாக்ஸை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் ட்ரா மோர் லீவ்ஸ் தென் த கிவன் லீவ்ஸ். அதாவது 4 இலை கொடுத்துட்டாங்க, அதை விட நம்ம அதிகமாக வரைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 5 வரையலாம், இல்லை 6 வரையலாம். நான் வந்து 5 வரைஞ்சிருக்கேன். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறத விட அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது ட்ரா லெஸ் ஹவுசஸ் தேன் த கிவன் ஹவுசஸ். அவங்க கொடுத்துருக்க ஹவுஸை விட நம்ம வந்து கம்மியாக வரையணும். அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 வீடு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து 5 வீடு வரையணும், இல்லைனா 4, 3 இந்த மாதிரி அதை விட கம்மியாக வரையணும். நான் வந்து 4 வீடு வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். ஹவு மெனி ஆர் வி? பீட்டர் வாஸ் பிளேயிங் இன் த கார்டன் தென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். பீட்டர் பாருங்கள், அவன் வந்து அந்த கார்டனில் விளாண்டுட்ருக்கான். திடீர்னு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெட் மீ ஸ்டாண்ட் அண்டர் த ஷெல்டர். அவன் வந்து அந்த ஷெல்டருக்கு கீழே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறான். டிங்கு கமான் ஹரி அப் அண்ட் ரன். அந்த நாய்க்குட்டியை பார்த்து டிங்கு இங்கே வா, சீக்கிரம் வா, ஓடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் பீட்டர். அதுவும் அவன் கூட வந்து நிற்கிது. அவன் சொல்கிறான், நவ் வி ஆர் 2 ஹியர். இப்போது நம்ம 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஒரு பூனைக்குட்டி ஓடி வருது. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நவ் வி ஆர் 3 ஹியர். அந்த பூனைக்குட்டியும் சேர்த்து நம்ம இப்போ 3 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த டாங்கி ஓடி வருது பாருங்கள், அதையும் சேர்த்து நம்ம இப்போ 4 பேர் இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சேவல் ஓடி வருது பாருங்கள், அதையும் சேர்த்தா நம்ம இப்போது 5 பேர் அப்படின்ட்டு பீட்டர் சொல்கிறான். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், அந்த முயலையும் சேர்த்தா நம்ம வந்து இப்போது 6 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த மாடு ஓடி வருது, அந்த மாடையும் சேர்த்தா நம்ம இப்போது 7 பேர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நவ் வி ஆர் 8. நம்ம இப்போது 8 மெம்பர்ஸ் இருக்கோம், எதை சேர்த்தா? அந்த ஆடை சேர்த்தோம் அப்படின்னா. அடுத்து என்ன சொல்கிறான்? நவ் வி ஆர் 9. நம்ம இப்போது 9 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஸ்குரிலை சேர்த்தா இப்போ நம்ம 9 பேர் இருக்கோம், 9 மெம்பர்ஸ் இருக்கோம் அப்படின்ட்டு பீட்டர் சொல்கிறான். இட் ஹாஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங் லெட் அஸ் கோ. அதுக்கப்புறமா மழை நின்றுச்சு, நம்ம இப்போ எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஷெல்டர்லேருந்து, ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் லேர்ன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. இப்போது நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் கற்றுக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள். லெட் அஸ் டூ, அதாவது ஃபிங்கர் ப்ளே. 2 பேராக பேராக பிரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபிங்கரில் காமிக்கணும். இன்னொருத்தவங்க வந்து 2 பேர் இருப்பீங்கள, ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஃபிங்கர்ஸில் காட்டணும். இப்போ பாருங்கள், அந்த பையன் வந்து 3 காமிக்கிறான், ஆனால் அது ஒரு ஃபிங்கர்ஸில் காமிக்கிறான். அந்த பொண்ணு 3 தான் காமிக்கிறான், ஆனால் வேறு ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருக்கா. இதே மாதிரி இப்போ 2ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் ஒரு ஃபிங்கர்லேயும் இன்னொருத்தவங்க வேறு ஃபிங்கர் யூஸ் பண்ணி காட்டணும், ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் பண்ணி காமிக்கலாம்.
நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ் கவுண்ட் அண்ட் சே. இப்போ வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த பால் பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க, 1. அடுத்து அந்த பலூன் எத்தனை கொடுத்துருக்காங்க, 7. அடுத்து அந்த பால் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2. அடுத்து அந்த ஷட்டில் காக் எத்தனை கொடுத்துருக்காங்க, 6. அடுத்து அந்த ரிங் எத்தனை கொடுத்துருக்காங்க, 4. அடுத்தது அந்த பால்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 5. அடுத்தது அந்த பேட் வந்து 8 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஷட்டில் எத்தனை கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக கவுண்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அடுத்தது கவுண்ட் அண்ட் மேட்ச். அதில் நம்ம கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை இருக்குது, 5 காத்தாடி இருக்குது. அப்போது அந்த 5 பால் கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது எத்தனை இருக்குது, 3 ஹெலிகாப்டர் இருக்குது. அப்போ நம்ம 3 எல்லோ கலர் பால்ஸ் கூட மேட்ச் பண்ணணும். அடுத்து எத்தனை ட்ரம்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், 4 ட்ரம்ஸ் இருக்குது. அப்போது நம்ம 4 பால்ஸ் கூட மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு கேம் பாருங்கள். லெட் அஸ் டூ நம்பர் கேம். அதாவது எல்லோரும் உங்கள் கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சர்க்கிளாக ரவுண்டாக நின்றுக்கணும். ஓகேவா? ஒரே ஒருத்தர் மட்டும் நடுவில் நின்றுக்கணும். அவங்க நடுவில் இருக்கவங்க வந்து ஏதாச்சும் ஒரு நம்பரை சத்தமாக சொல்லணும். இப்போ 3ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் 3 பிரிஞ்சுட்டு நிற்கணும். அவங்க நிற்கிறாங்க பாருங்கள், 3 பேராக நிற்கிறாங்களா? இதே மாதிரி என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேர் பண்ணி நிற்கணும். ஓகேவா? இதுதான் கேம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ட்ரா பீட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ். அந்த பிக்சர்ஸில் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த மணிகள் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க, 3 லைன் கொடுத்துருந்தனால அவங்க 3 பீட்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 5 ரேபிட்ஸ் இருக்குது. கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 ரேபிட்ஸ் இருக்குது. அப்போனா நம்ம 5 பீட்ஸ் வரையணும். அடுத்தது பாருங்கள் எத்தனை டீர் இருக்குது பாருங்கள், 6 டீர்ஸ் இருக்குது. அப்போது நம்ம 6 பீட்ஸ் வரையணும். ஓகேவா? இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது ரீட் த நம்பர்ஸ். அவங்க கொடுத்துருக்க நம்பரை நம்ம சத்தமாக ரீட் பண்ணணும். 1 5 2 6 8 3 9 7 4. இதே மாதிரி எல்லா நம்பரையும் நீங்கள் சத்தமாக ரீட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட் அஸ் டூ ட்ரேஸ் த நம்பர்ஸ். இதுவும் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான். உங்களுக்கு வந்து உங்கள் மேம் வந்து ஒரு சாண்ட் பேப்பரில் எழுதின நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணணும். அந்த பிள்ளைங்க பண்ணுறாங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரேஸ் பண்ணி எழுதணும் 1லேருந்து 9 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பேஜில் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ் ஜாயின் த டாட்ஸ். இந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் மாதிரி ஒரு கோடு போடணும். அடுத்ததும் அதே மாதிரி கோடு போடுங்க. அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. அடுத்தது ஸ்லாண்டிங் லைன் போட்டு பழகணும். அடுத்தது கர்வ். ஃபஸ்ட்டு இந்த சைடு கர்வ், அடுத்து அந்த சைடு கர்வ். இதே மாதிரி அந்த டாட்ஸ்க்கு மேலேயே நீங்கள் வந்து எழுதி பழகணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். லெட் அஸ் லேர்ன். அதாவது அங்கே பாருங்கள் அந்த பிக்சரில் எத்தனை கோட் இருக்குது, ஒரே ஒரு கோட். எத்தனை டக் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், 3 டக்ஸ் இருக்குது. எத்தனை போட்ஸ் இருக்குது, 2 போட்ஸ். அப்போது நம்ம 1 2 3 இந்த 3ஐயும் நம்ம எழுதி பழக போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் அந்த டாட்டர் லைன்ஸ்க்கு மேலேயே எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களாக எழுதணும். இதே மாதிரி 1 எழுதணும், அடுத்து 2 எழுதணும், அடுத்தது 3 எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ் கவுண்ட் அண்ட் மேட்ச். உங்கள் கொடுத்துருக்க பிக்சரில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க, 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 1 கூட மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 பொம்மை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 2 கூட மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது 3 பொம்மை கொடுத்துருக்காங்க. நம்ம 3 கூட மேட்ச் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது கவுண்ட் அண்ட் ரைட். எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை இருக்குது,
2 இருக்குது அப்படி தானே. அப்போ நம்ம இந்த பாக்ஸில் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்த பொம்மை பாருங்கள், எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போது நம்ம 1ன்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை டக்ஸ் இருக்குது? 3 டக்ஸ் இருக்குது. அப்போது அந்த பாக்ஸில் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது கலர் த பலூன்ஸ் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். இதே மாதிரி பாருங்கள், அவங்க வந்து 1ன்னு சொல்லிட்டு ஒரு பலூனுக்கு கலர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம 2க்கும் 3க்கும் கலர் பண்ண போகிறோம். 2 அப்படின்னா 2 பலூனுக்கு கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3 அப்படின்னா 3 பலூன்ஸ்க்கு இதே மாதிரி அழகாக கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட்டஸ் லேர்ன். அதில் பாருங்கள், அந்த பிக்சரில் எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 4 ட்ரீஸ் இருக்குது. எத்தனை மாடு இருக்குது? அதாவது எத்தனை புல்ஸ் இருக்குது பாருங்கள், 5. அடுத்தது எத்தனை ஹென்ஸ் இருக்குது? 6. கவுண்ட் பண்ணுங்கள், 6 இருக்குது. இப்போது 4, 5, 6 வந்து நம்ம எழுதி பழக போகிறோம். பாருங்கள், அந்த டாட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு 4 எழுதணும். அடுத்தது அந்த டாட்டோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களாகவே எழுதி பழகணும். அதே மாதிரி தான் 5, 6ம் ஃபஸ்ட்டு அந்த டாட் இருக்கிறதுக்கு மேலேயே எழுதணும். அதுக்கப்புறம் நீங்களாகவே எழுதணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ் கவுண்ட் அண்ட் ரைட். எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 பொம்மை இருக்குது. அப்போ நம்ம 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்து எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 6 கார்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், எத்தனை ட்ரம்ஸ் இருக்குது? 4 ட்ரம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 4 அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை பொம்மை இருக்குது பாருங்கள், 5 பொம்மை இருக்குது. அப்போ நம்ம அந்த பாக்ஸில் 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், எத்தனை சைக்கிள் இருக்குது? 2. அப்போ நம்ம அந்த பாக்ஸில் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது கலர் த பிக்சர்ஸ் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். கொடுத்துருக்க நம்பர் எத்தனையோ அத்தனை பிக்சர்ஸ்க்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 5ன்னு கொடுத்துருக்கனால நம்ம வந்து 5 பட்டர்ஃப்ளைக்கு கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2. இப்போ 2 ஃப்ளாருக்கு கலர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்தது 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 கார்ஸ்க்கு நீங்கள் கலர் பண்ணணும். அடுத்தது 1 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரே ஒரு கைட்டுக்கு மட்டும் கலர் பண்ணால் போதும். அடுத்தது 6 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது 6 ஸ்டார்ஸ்க்கு நீங்கள் கலர் பண்ணணும் இதே மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட்டஸ் லேர்ன். அதில் எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 8. எத்தனை வீடு இருக்குது பாருங்கள், 7. எத்தனை லோட்டஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், 9. இப்போது நம்ம 7, 8, 9 3மும் படிச்சிருக்கோம். இப்போ அதை நம்ம எழுதி பழக போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டாட்டுக்கு மேலேயே எழுதுங்க பார்க்கலாம். 7, அடுத்து 8, அடுத்து 9. அடுத்தது நீங்கள் வந்து டாட்டோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களாகவே எழுதணும். ஃபஸ்ட்டு அந்த டாட்டுக்கு மேலே எழுதணும், அதுக்கப்புறமா நீங்களாகவே எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ் கவுண்ட் அண்ட் ரைட். எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எத்தனை ட்ரெயின் இருக்குது? 2 அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதிட்டாங்க. அடுத்தது நம்ம எழுத போகிறோம். எத்தனை டிஃபன் பாக்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், 9. நெக்ஸ்ட்டு எத்தனை ஏரோப்ளைன் இருக்குது? 1. அப்போது 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை கார் இருக்குது? 6 கார்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் எழுதணும். அடுத்தது பாருங்கள், எத்தனை அம்பர்லா கொடுத்துருக்காங்க? 3. அப்போது அந்த பாக்ஸில் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 7. அப்போது 7ன்னு எழுதணும். அடுத்தது எத்தனை பம்பரம் கொடுத்துருக்காங்க? 4. அப்போது 4ன்னு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை கேப்ஸ் கொடுத்துருக்காங்க? 5. அப்போது நம்ம 5ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு எத்தனை பாட்டில் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள், 8 பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த பாக்ஸில் 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லெட்டஸ் எக்ஸ்ப்ளோர் அப்சர்வ் த பிக்சர் கவுண்ட் அண்ட் ரைட். இந்த பிக்சரை பார்த்து அவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே இந்த பிக்சரில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உத்து பார்த்து கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எலிஃபண்ட். எத்தனை எலிஃபண்ட் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போது 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம்.
அடுத்தது டக்கு பாருங்கள் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அப்போ நம்ம 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது டீர், எத்தனை டீர்ஸ் இருக்குது, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை புறா இருக்குது, எத்தனை டவ்ஸ் இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, அடுத்த நடுவில் 2 இருக்குது, அப்புறம் அந்த யானை பக்கத்தில் 2 இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 டவ்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது எத்தனை மங்கீஸ் இருக்குது பாருங்கள், அதாவது 6 மங்கி வந்து அந்த தண்ணி பக்கத்தில் இருக்குது. 1 மட்டும் அந்த பையன் போய் பேசிக்கிட்டு இருக்கான், அது தனியாக இருக்குது. அப்போ மொத்தம் 7 மங்கி இருக்குது. அடுத்தது எத்தனை கிளி இருக்குது பாருங்கள், அந்த மரத்தில் இருக்குது பாருங்கள், 4 கிளி இருக்குது. அப்போது 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். லெட்டஸ் எக்ஸ்ப்ளோர். கவுண்ட் த டாய்ஸ் அண்ட் கலர் த நம்பர். எத்தனை பொம்மை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த நம்பரை கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு 2 பொம்மை இருக்கனால 2 அப்படின்ற நம்பரை கலர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எத்தனை பாட் இருக்குது பாருங்கள், 5. அப்போ 5 எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் கலர் பண்ணணும் இதே மாதிரி. அடுத்தது எத்தனை பானை கொடுத்துருக்காங்க, 6. கவுண்ட் பண்ணுங்கள், 6 இருக்குது. அப்போ நம்ம 6ஐ கலர் பண்ணுறோம். அடுத்தது எத்தனை எலிஃபண்ட் இருக்குது பாருங்கள், 4 எலிஃபண்ட் பொம்மை இருக்குது. அப்போ நம்ம 4ஐ கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது எத்தனை பொம்மை இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், 7 இருக்குது. அப்போது நம்ம 7ஐ கலர் பண்ணியிருக்கோம். அடுத்து இருக்க பொம்மை எத்தனை இருக்குது, 9 இருக்குது. அப்போ நம்ம 9 கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது இருக்க பொம்மை எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ நம்ம 3ஐ கலர் பண்ணுறோம். அடுத்து கடைசியாக இருக்க பொம்மை எத்தனை இருக்குது, கவுண்ட் பண்ணுங்கள், 8 இருக்குது. அப்போ நம்ம 8ஐ கலர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கவுண்ட் பண்ணி நீங்கள் கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சர்க்கிள் த பிக்சர்ஸ் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். உங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு ஏற்ற மாதிரி பிக்சரில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 இருக்குது பாருங்கள், அவங்களே சர்க்கிள் பண்ணியிருக்காங்க 4 இருக்கிறதா பார்த்து. அப்போது அடுத்து 7 கொடுத்துருக்காங்க. எந்த பிக்சரில் 7 இருக்குது பாருங்கள், சென்டரில் இருக்க பிக்சரில் தான் 7 இருக்குது. கவுண்ட் பண்ணுங்கள், 7 இருக்குது. அப்போ அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கணும். அடுத்தது 9. எந்த பிக்சரில் 9 இருக்குது, கவுண்ட் பண்ணுங்கள். இந்த கடைசியாக இருக்கிறதுல தான், அதாவது 3ஆவதாக இருக்கிறதுல தான் 9 இருக்குது. அப்போது அதை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். லேர்னிங் செக். டிக் விச் இஸ் மோர். கொடுத்துருக்க பானையில் எதில் அதிகமாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ணணும். கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுல 5 பானை இருக்குது. ஆனால் அவங்க 2ஆவதாக கொடுத்துருக்கிறதுல 6 பானை இருக்குது. அப்போ எது அதிகம், 2ஆவதாக கொடுத்துருக்கிறது, அப்படி தானே? அப்போது அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் அண்ட் ரைட். இப்போது எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 8 இருக்குது, அப்படி தானே? அப்போது நம்ம 8 வந்து எழுதுகிறோம். அடுத்தது கலர் எனி 7 ஃப்ரூட்ஸ். கொடுத்துருக்கிறதுல நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு 7 ஃப்ரூட்ஸ் வந்து கலர் பண்ண போகிறோம். நீங்களும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரீட் த நம்பர்ஸ். கொடுத்துருக்கிற நம்பர்ஸை சத்தமாக ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணலாமா? 9 4 8 5 3. இதே மாதிரி நீங்களும் இந்த நம்பர்ஸை கரெக்டாக ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரா பிக்சர்ஸ் ஃபார் த கிவன் நம்பர். கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம பிக்சர்ஸ் வரைய போகிறோம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5. அப்போது ஏதாவது ஒரு பிக்சர் வந்து 5 தடவை வரையணும். நான் வந்து 5 ஆப்பிள் வரைஞ்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் ஐ லேர்ன்ட். இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க. இதில் கொடுத்துருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்மைலி இமேஜை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் இருக்கிற அந்த ஸ்மைலியை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.